morning, students. Today we are going to discuss about the general topic about agriculture. It is a very needed one. So agriculture is a backbone of our country. So if agriculture விட்டுட்டு இப்போ நிறைய வந்து save the land save பண்ணி agriculture land save பண்ணி they work for the IT sector, they getting house from the some other places. So இப்போ agriculture ஓட need எப்படி இருக்கு அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் I am Latika. I am from MBA department. My topic is on agriculture. இப்போ வந்துட்டு அக்ரிகல்ச்சர் இல்லைன்னா நம்ம வந்து இல்லை அக்ரி ஃபார்மர்ஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஃபுட்டு கிடைக்கும். ஃபுட்டு இருந்தால் தான் நம்ம வந்து லிவ் பண்ண முடியும். அதனால அக்ரிகல்ச்சர் வந்துட்டு நம்ம எவ்வளோதான் ஒர்க் போட்டாலுமே நம்ம வீட்டில் பாதி அக்ரி பண்ணணும். இது வந்துட்டு என்னோட கொண்டு போய் விடலாம். இப்போது அக்ரிகல்ச்சர் பார்த்திங்கன்னா விதைக்கிறாங்க அப்படின்னு இப்போது அரிசியே பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து எது இருக்கோ இல்லையோ ரைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து இப்போ சாப்பாட்டு நம்ம விளையிறதே ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து விளைச்சல் டிமாண்ட் அதிகமாக எப்படி வைப்பாங்க, காசு அதிகமாக வைப்பாங்க, எப்படி விளைச்சல் பொறுத்து வைப்பாங்க. ஸோ அந்த இடத்துல பொருள் கிடைக்காதப்போ நம்மளுக்கு தேவையில்ல காசு அதிகமாக வச்சு நம்மக்கிட்ட விற்பாங்க. ஸோ இதுவே நம்மளாம் ஒரு இது செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுக்கான தேவைகளும் பூர்த்தி பண்ணிக்கலாம், சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகும், மற்றவங்களுக்கும் அது நம்ம சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். இப்போ ஒரு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளே வீட்டில் வந்து விதைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு மருந்து அடிக்காமல் நம்மளுக்கு கிடைக்கும். இதுவே வெளியே சில இதில் வாங்கினா மருந்து அடித்து தருவாங்க, வேறு நிறையா வந்து கடப்புறம் இருக்கும். இதில் விவசாயங்களில் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, இவங்க கொஞ்சம் ப்ராஃபிட் போட்டு அந்த நிலத்தில் வந்து விதைப்பாங்க. ஆனால் இதுவே ஒரு 4-5 கை மாறையில் அவங்களுக்கு ரேட் போய் இந்த விற்கிறவங்களுக்கு விவசாயிகளுக்கு வந்து கம்மியான ரேட். அப்போ வந்து போகிறவங்களுக்கும் இனி அதிக ரேட்டாக போகும். இவங்க ஒரு 5 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அவங்க விற்பாங்க ஒரு 50 ரூபா அந்த அளவுக்கு விற்பாங்க. ஸோ அந்த இடத்துல எவ்வளோ ரூபாய்க்கு அங்கே மாறுது. இதுவே நம்மளாம் அந்த இடத்துல விவசாயம் பண்ணோம்னா நம்மளுக்கு ரொம்ப ப்ராஃபிட், நம்மளுக்குமே காசு. விவசாயம் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து அதிகமாக வந்து ஐடி செக்டரில் போய் ஐடி செக்டர்லேருந்து நம்ம விவசாயத்துக்கு நிறைய பேர் வராங்க. ஏன் வராங்கன்னா நம்ம வந்து விவசாயம் வந்து அழிச்சிட்டே வர்றதுனால நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து நம்ம இந்த ஐடி வந்து நிரந்தரம் கிடையாது, விவசாயம் வந்து கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கும். அதனால் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து அது பேர் வராங்க. அதில் என்ன அப்படின்னா இப்போ விவசாயம் வேணும்னா அந்த லேண்டை வந்து ஆக்குபேட் பண்ணி அவங்க ஐடி செக்டரை வந்து உருவாக்கிக்கிறாங்க. அதனால் விவசாயம் வந்து ஃபுட்டு வந்து அழிச்சிட்டு இருக்கு. ஐடி செக்டர் வந்து லேண்ட் வாங்கி அவங்க இன்வெஸ்ட் பண்ணி கம்பெனி எல்லாம் கிரியேட் பண்ணி போடுவாங்க. ஸோ ஒன் சைட் பார்த்தீங்கன்னா விவசாயம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு இருக்கு. இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ அவங்க புஷ் பண்ணிட்டு ஸோ நமக்கு வந்து இங்கே எதுவுமே ஏர்னிங்ஸ் வந்து ஒன்றும் கிடையாது, ஸோ நம்மளும் வந்து லேண்ட் வச்சுக்கோ, ஸோ விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இறங்கி அவங்களே மோட்டிவேட் பண்ணி நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர்ஸில் மோஸ்ட்லி ஒரு 70% பார்த்தீங்கன்னா அவங்க ஹெல்த்தோடு வந்து நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வருது. ஸோ ஏன்னா மோஸ்ட்லி வந்து வெளியே நிறையா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அது வந்து ப்யூராக இருக்கா இல்லையா எதுவுமே தெரியாது. ஹரிபரியாக அந்த லைஃப் போக போக அவங்க கெமிக்கல்ஸ் கூடவே நிறையா ஒவ்வொரு இதாக பார்த்து அவங்களே அவங்க உடம்புக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்லேயும் கொஞ்சம் அவங்களே இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு செடி கொடி அந்த மாதிரி கொண்டு வந்து எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லாமல் அவங்களே இந்த சமைச்சு சாப்பிட்டுக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகுது. அதை அவங்க இப்போ இம்போர்ட் பண்ணி சந்தையில் கூட விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது மூலயமா அவங்களும் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு ப்ராஃபிட் வந்து அவங்களே ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது அவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டு இது வந்து நீங்கள் நெருப்பு கூட விளையாடக்கூடாது, இதோட ரொம்ப இம்பார்ட்டன்ட், விவசாயத்துக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், அவங்களையும் மோட்டிவேட் பண்ணி வெளியே கொண்டு வரணும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து விவசாயம் வந்து நாங்கள் பண்ணுறோம் ஆனால் அவங்க எந்த ஒரு ஈடும் கொடுக்காம இங்கே இந்த மோஸ்ட்லி வேஸ்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயே வந்தீங்கன்னா அவங்க இன்னுமே எப்படி சொன்னால் தாழ்ந்து போயிடுறாங்க. ஸோ நம்ம வந்து அவங்களை என்கரேஜ் பண்ணி இன்னி கொண்டு வந்து எல்லாத்துக்குமே நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுத்து கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ண பண்ணோம்னா இங்கே வந்து ஹெல்த்துக்கு எந்த இஷ்யூ கிடையாது, விவசாயத்துக்கு எந்த இஷ்யூ கிடையாது. ஸோ நம்ம போக போக நம்ம லைஃப் ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம நல்லா க்ரோத் ஆகலாம், ஹெல்த்தும் நல்லா இருக்கும். இப்போ என்னோடய ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி வெஜிடபிள் மார்க்கெட்டிங் தான் பண்ணியிருக்கேன். அதில் என்ன அப்படின்னா ஒரு 6 months உண்டான வெஜிடபிள் வந்து 3 monthsலேயே விளைக்கிறாங்க. பிகாஸ் தே யூஸிங் கெமிக்கல்ஸ் இல்லையா. அந்த ஆல்கஹால் கூட அந்த ஷைனிங் வந்து வீட்டுக்குன்னா நம்ம க்ளீன் பண்ணுறது எதுவும் சொல்லிட்டாங்க. அது எல்லாமே மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த 3 monthsக்குள்ளே அவங்க சேவ்
நிறைய வந்துருச்சு. வீட் தோட்டம் வந்திருக்கு இல்லையா? இப்போ வீட்லேயே வந்து நிறைய சீட்ஸ் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் வந்து சப்சிடி சீட்ஸ் கொடுக்குறாங்க, அந்த வேக்சின் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விவசாயத்தை நம்ம வீட்லேயே டவுனில் இருந்து கூட நம்ம இடம் இல்லை பெரிய இடமா நம்ம தேவையில்லை. நம்ம மொத்தங்களில் வந்து நம்ம சின்ன சீட்ஸ் இந்த வெண்டைக்காய் குட்டி குட்டி நம்ம வெஜிடபிள் சீட்ஸ் கூட நம்ம இது பண்ணிட்டு சீட்ஸ் போட்டு நம்ம அதை கூட வெஜிடபிள்ஸ் நம்ம வித்தவுட் ஃபெர்டிலைசர்ஸ் வீ கேன் டேக் த ஹெல்த்தி ஃபுட். ஸோ இதெல்லாமே நிறைய இருக்குது. கவர்மெண்ட் வந்து நிறைய சப்போர்ட்ஸ் பண்ணுறது வந்து நம்ம பீப்புள்ஸ் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணுறது. ஸோ உங்களை மாதிரி ஜென்ரேஷன் வந்து யூ ஹேவ் டு டேக் அண்ட் யூ ஹேவ் டு ரீச் உங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு அதே வந்து நியர்பை தோஸ் ஆர் ஹேவிங்